டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து நேற்று முன்தினம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திடீரென எங்கிருந்தோ செருப்பு பறந்து வந்ததால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நல்ல வேளை அது முதல்வர் மீது படவில்லை. ஆனால் முதல்வர் வேன் மேலேயே விழுந்தது. இதனிடையே அங்கு கூடியிருந்த அதிமுகவினர் அந்த செருப்பு வீசிய வாலிபரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். இதை பார்த்த போலீசார் அக்கூட்டத்திடமிருந்து அந்த நபரை மீட்டு அந்த வாலிபரை பிடித்து கைது செய்தனர். இதனால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து மண்டல ஐஜி உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அந்த நபர் டிடிவி தினகரனின் அமமுக கட்சியை சேர்ந்தவர் என்று தெரியவந்தது. முன்பு இவரது குடும்பம் அதிமுகவில் உறுப்பினராக இருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, நீலகிரி தொகுதி அமமுக வேட்பாளரை ஆதரித்து அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முயற்சியில் அதிமுக மற்றும் திமுகவினர் இரு கட்சியினரும் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் வருமான வரித்துறையினர் மூலம் 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை நிறுத்த மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டுள்ளதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டினார். உளவுத்துறையை அரசுகள் கையில் வைத்துக்கொண்டு இப்படி செயல்பட்டு வருவதாகவும், ஆளும் கட்சி படுதோல்வி அடையும் என்பதால் குறிப்பாக எங்கள் வேட்பாளர்கள் மீதோ அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீதோ எங்கள் கட்சி நிர்வாகிகள் வீடுகளிலோ அல்லது எங்கள் கட்சி பொறுப்பாளர்களின் வீடுகளிலோ இவர்கள் போய் முன்னதாகவே பணத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு எங்கள் ஆட்களை பிடித்து தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுக்கலாம். உடனே தேர்தல் ஆணையமும் தேர்தலை நிறுத்த நடவடிக்கை எடுக்கலாம். எனவே இந்த தேர்தலில் மத்திய மாநில அரசுகள் அனைத்து அதிகார துஷ்பிரயோகங்களையும் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்று கடுமையாக விமர்சித்தார். இது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் நீதி மய்யம் இந்த தேர்தலில் தனித்தே போட்டியிடுகிறது. இதற்காக கமல்ஹாசன் தமிழகம் முழுக்க தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அந்த கட்சியிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள் விலகுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் பெரிய அடியாக குமரவேல் விலகினார். இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 3வது வாரத்தில் கடலூர் மண்டல பொறுப்பாளர் வெங்கடேஷ், கடலூர் மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பாளர் நவீன் கார்த்திக் ஆகிய இருவரும் தாங்கள் கட்சியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் விலகுவதாக அறிவித்து மேலும் அதிர்ச்சி கொடுத்தனர். இந்த நிலையில் தற்போது நெல்லை மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் நேற்று திடீர் ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து நெல்லை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் கருணாகர ராஜாவும் ராஜினாமா செய்துள்ளார். இது தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பெரும் இடியாக இருந்து வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, திமுக பொருளாளர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நிலையில் துரைமுருகனை குறிவைத்து கடந்த சில நாட்களாக வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. துரைமுருகன் நண்பரான பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் 11.48 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது. மேலும் துரைமுருகன் இல்லத்திலும் சோதனை நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிகவை அசிங்கப்படுத்த துரைமுருகன் நடத்திய நாடகம் தற்போது அவருக்கே வினையாக முடிந்துள்ளது. தேமுதிகவையும் விஜயகாந்தையும் தொட்டவர்கள் வரலாறு இதுதான் என்பதற்கு சான்றாகவே இதனை பார்க்கிறேன் என்று தெரிவித்தார். வருமான வரித்துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்படுவதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரேமலதா, வேலூர் தொகுதியில் தேர்தலை ரத்து செய்யப்படலாம் என்கிறார்கள். ஒருவர் செய்த தவறுக்காக அனைவரும் தண்டனை பெறக்கூடாது. தவறு செய்த துரைமுருகன் மகனை மட்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே திமுகவுடன் கூட்டணி பேச வந்ததாக தேமுதிக மீது துரைமுருகன் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் தாங்கள் அவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பிரேமலதாவும் சுதீஷும் விளக்கம் அளித்திருந்தனர். இந்த நிலையில் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனை குறித்து பிரேமலதா இவ்வாறு கருத்து கூறி, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.